ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Noor's Aari Works and Crafts. இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் நெக் ப்ளவுஸு. நான் ரவுண்ட் ஃப்ரேமில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி துணி டேமேஜ் ஆகாமல் எப்படி நம்ம ஃபிட் பண்ணணுங்கிறது நான் ஆல்ரெடி டுட்டோரியல் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்லிங் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு ரோப் வாங்கி இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டுன்னு கடையில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம வந்து இந்த எட்ஜஸை கவர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த எட்ஜஸை நான் கவர் பண்ணிட்டேன். இந்த க்ளூ போட்டு நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரைப் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கேருந்து இப்போ ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறேன், க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு லாங்கு, அப்புறம் ஒரு ஷார்ட்டு செயின் போட்டுட்டு அப்புறம் திரும்ப மேலே போகிறோம். ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டு அப்புறம் ஒரு ஷார்ட் செயின் போடுறோம். ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழேருந்து மேலே நம்ம போயிட்டே இருக்கும் போகும்போது ஒரு அழகான பைப்பிங் த்ரெட் மேலே ஒரு நல்ல லோடட் ஸ்டிச்சஸ்ன்னு இதை சொல்கிறது. இது நல்லா லோடாகி நல்லா எம்போஸ்டாக நமக்கு தெரியும். இது நல்ல டைம் எடுக்கும் இதை ஃபில் பண்ணுறதுக்கு. ஆனால் போட்டு முடித்தோன்னே ப்ளவுஸுக்கு ஒரு அழகான லுக்கு வந்து கொடுக்கும். ரொம்ப கிராண்டாக சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்ல ரிச் லுக் வந்து இந்த லோடிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் லோடிங் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லோடிங் ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இதுக்கு நான் செப்பரேட்டாக டுட்டோரியல் எதுவும் நான் இன்னும் போடலை. அப்படி நான் இதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஜஸ்ட்டு வந்து நான் டிசைனிங் வீடியோவாக தான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். நம்ம வந்து மிடில் ஆஃப் த ஸ்லீவில் தான் நான் இப்போ ஒர்க் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மிடில் ஆஃப் த இதுக்கு வந்துட்டோம். இப்போ நான் அதை முடிச்சுட்டு அவுட்லைன் போடுறேன். ஒரு செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டிங்கன்னா அந்த இர்ரெகுலராக இருக்கிற அந்த எட்ஜஸ் எல்லாம் ஷேப்பாக வந்து ஒரே மாதிரி நமக்கு வந்து தெரியும். அதனால் அவுட்லைன் போட்டுக்கோங்க. நான் இங்கே எல்லாத்துக்குமே டபுள் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சிங்கிள் த்ரெட்டாக நான் பிடிக்கல, 2 சில்க் த்ரெட்டாக ஒன்றா சேர்த்து பிடிச்சி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் சைடு, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் போட்டோம், இப்போ வந்து அடுத்த சைடு வந்து போடுறோம். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கோங்க. இதுக்கடுத்து பிங்க் கலர். ஆக்சுவலாக இந்த ப்ளூ நான் ஏன் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ளவுஸ்லேயுமே அந்த ப்ளூ லைன்ஸ் வந்துருந்தது. சாரீ பார்த்திங்கன்னா நல்ல அந்த நான் போடுறேன்ல அந்த பிங்க் கலர் சாரீ, அழகான பிங்க் கலர். அந்த ப்ளூ வந்து உள்ள அந்த நமக்கு வந்து குஞ்சம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த குஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருந்தது. அதனால நான் இந்த கலரே சூஸ் பண்ணிக்கிட்டேன் லோடிங் கொடுக்கறதுக்கு. ஸோ பிங்க்கில் ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம் 2 பக்கமும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா மேட்சிங்காக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ளூ அண்ட் பிங்க் ப்ளவுஸும் முந்தானையும் மட்டும் இந்த வயலட் கலரில் இருந்தது. முடிச்சாச்சு, அவுட்லைன் கொடுத்துட்டோம். இப்போ இந்த பிங்க் அவுட்லைன் முடிச்சுட்டு நம்ம வந்து கோல்டன் கலர் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கோல்டன் த்ரெட்டுமே நான் வந்து டபுள் த்ரெட் தான் போட்டிருக்கேங்க. இது போட்ட உடனே நல்ல உங்களுக்கு வந்து சைஸ் ஆஃப் அந்த பார்டரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் செயின்ஸ் கொடுத்துட்டே போகும்போது. அதே மாதிரி நல்ல ஒரு லுக் கொடுக்கும். இப்போ நம்ம ப்ளைனாக விட்டதை விட இந்த கோல்டன் கலர் நம்ம கொடுக்க போகும்போது நல்லா உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும், அந்த சாரீக்கு மேட்சிங்காக இருக்கும். வெறும் த்ரெட்டாக கொடுக்க போகும்போது கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த பார்டரில் இருக்கிற மாதிரி ப்ளூ பிங்க்கு இது ரெண்டும் வந்து நம்ம அதில் கொண்டு வந்துட்டோம். ஸோ அவுட்லைன் கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்க இந்த மாதிரி கோல்டன் வந்து நல்ல மேட்சிங்காக இருக்கிற மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படி தான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதில் வந்து நம்ம ஹாஃப் கட் பீடு கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து நான் வேறு எந்த கலர்ஸும் யூஸ் பண்ணல, ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் தான் வந்து
இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால் வந்து கோல்டன் பீட்ஸ் வச்சு ஃபில்லிங் பண்ணிடலான்னு நான் வந்து கோல்டன் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஸ்டிக் தான் பண்ணியிருக்கேன் நான் இதை. இந்த பெரிய பீடு ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் ஹாஃப் பீட் கிடைக்குது. எனக்கு இந்த லாக்டவுன் டைமில் எனக்கு இருக்கிற மெட்டீரியல் வச்சு பண்ணதுனால நான் வந்து இந்த ஸ்டிக் பீட்ஸே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து கரெக்டாக ஸ்பேஸ் பார்த்துக்கிட்டு லைன் டிஸ்டன்ஸ் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவோட உள் போர்ஷன்லையும், அதாவது மேலே இருக்கிற போர்ஷன்லையும் நான் வந்து அங்கங்கே ஸ்கேட்டர்டாக, அதாவது அங்கங்கே வந்து இந்த ஹாஃப் கட் பீடு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன் எல்லா பீட்ஸ்க்கும். இது அங்கங்கே இந்த மாதிரி புட்டா வைக்க போகும்போது நல்ல லுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பண்ணியாச்சு, இப்போ வச்சாச்சு. இப்போ இந்த பீட்ஸை வந்து நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரியே தான் பண்ணியிருக்கேன். இதுவும் அவுட்லைன் கொடுத்தாச்சு. நம்மளோட சீனி பாசி இருக்கு இல்லையா, கோல்டன் கலர் சீனி பாசி வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த நாட் எப்படி போடுறதுங்கிற டுட்டோரியல் நான் ஆல்ரெடி இந்த 2 டுட்டோரியல் நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கேப்ஸ்லையும் நம்ம இந்த சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சுகர் பீட் ஃபில்லிங் தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. போட்டு முடிச்சோடனே நல்ல கிராண்ட் லுக்கு கொடுக்குது. அதனால் வந்து எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுறாங்க இந்த மாதிரி சீட் பீட் ஃபில்லிங்கை. ஸோ அந்த மாதிரி பீட் ஃபில்லிங் போட்டுக்கலாம். நம்ம ஃபில்லிங் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அரும்பு மாதிரி ஒரு டிசைன் இங்கே கொண்டு வர போகிறோம், மணி இருக்கிற மாதிரி. இதுக்கு வந்து கொஞ்சம் அதை விட பெரிய சைஸ் பீடு எடுத்து நம்ம வந்து பீட் நாட் போட்டுக்கலாம். நான் பீட் நாட் எப்படி போடுறதுங்கிற டுட்டோரியலும் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே அந்த லூப் எடுத்து நீங்கள் வந்து அந்த சீட் பீடு ஃபஸ்ட்டு இருக்கிற சீட் பீட் மேலே நீங்கள் வச்சு கீழே நூலை இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் ஆகிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி போடும்போது ஈஸியாக கடகடன்னு உங்களுக்கு சாரியை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடுறேன், அப்போது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. ஒரு செயின் போட்டுக்கோங்க, ஒரு செயினோ 2 செயினோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லூப் எடுத்து அப்படியே அந்த பீட் மேலே வச்சு கீழே வந்து நூலை இழுத்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பீட் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கு இடையில வந்து மேட்சிங் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கோல்டன் ஜரி த்ரெட் வச்சு ஒரு ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து நம்ம அது மேலே ட்ரா பண்ணிடலாம். அதாவது ட்ரான்னு சொல்கிறேன், நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி போடுறதுன்னு. ஸோ 2 த்ரெட்டு வச்சு போடுங்க, அப்போ தான் நல்ல லுக் கிடைக்கும். இது நம்மளோட ஆப்ஷன் தான். இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜர்தோசி கூட மேலே கொடுக்கலாம், ஜர்தோசி போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை வந்து போட்டு கொஞ்சம் டபுள் த்ரெட் போட போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஜரி த்ரெட்டும் இந்த சில்வர் நீடில் கொஞ்சம் வலிக்கிட்டே வரும், அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஸோ இப்போ நம்ம ஜிக்ஸாக் லைன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஸ்லீவ் போர்ஷன். நல்ல ஜிக்ஸாக் லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் அது நல்ல மேட்ச் ஆடாகவே தெரில. நல்லா அந்த ஃபில்லிங்ஸ்லாம் கொடுத்து அந்த மேலே இருக்க பீட்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது ப்ளவுஸு. அதே மாதிரி அங்கங்கே நல்ல கிராண்ட் லுக் வந்துச்சு. ஸோ இப்போ இது ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த மாதிரி டிசைனு. பார்டரை கீழே விட்டுட்டு நல்லா அங்கங்கே மேங்கோ இருக்கிறதுனால இதை மேலே கொடுக்க போகும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த சாரியோட வியர் பண்ணும்போது ரொம்ப கார்ஜியஸாக இருப்பாங்க ப்ரைடு. ஸோ இது வந்து பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு 2க்கும் டிசைன் பண்ணது. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா நீட்டாக வந்தது. அதே தான் நான் உங்களுக்கு ஸ்லீவில் என்ன சொல்லி கொடுத்தனோ அதே தான் வந்து இங்கே வந்து நான் ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்குக்கு வந்து போட்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ டிசைனிங் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.